மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வருண், ஆபீஸ் கிளம்பிட்டியாப்பா? ஆமா. ஏமா? கண்மணி இங்க. அவ பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கண்மணியை கொஞ்சம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாயேன். அவ கோயிலுக்கு போறதுக்கு தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, என்னால முடியாது. எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் மீட்டிங்ல சப்மிட் பண்ணி ஆகணும். அப்பதான் புது ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். கண்மணி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாப்பா. கொஞ்சம் அவளை கூட்டிட்டு போயேன். ஏமா, அவளுக்கு என்ன கோயில் புதுசா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மடப்பள்ளியிலயும் அவங்க அப்பா சமைக்கிறாரு. அவளுக்கு எல்லா கோயிலும் அத்துப்படி. நான் எங்க அவளை புதுசா கோயில் கூட்டு போறது? அவளாலே போக முடியும். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பல இடங்களுக்கு தனியா போலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட போறதுதான் அவளுக்கு மரியாதை. இந்த மீட்டிங்கை ஒழுங்கா அட்டெண்ட் பண்றதுதான் எனக்கு மரியாதை. எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா? வருண், எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை கோயில்ல இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை அங்க? பிரார்த்தனைய வெளிப்படையா வெளியில சொல்லக்கூடாதுப்பா, பலிக்காது. கொண்டா அந்த ஃபைல. அம்மா, அது ப்ராஜெக்ட்டோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல்மா. நான் பார்க்காத ஃபைலா? உன் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவா. அவளை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு கிளம்பு. என்னம்மா? என்ன கண்மணி, அப்படியா? ஓ, நான் கிளம்புறேம்மா. ஐம் சாரிமா. பூமி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பாலிசி உங்களுக்கு தெரியுமா? பிசினஸ் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். அம்மா என்னம்மா ஆச்சு? வீட்டு பொம்பளைங்களோட வலி வேதனைய எந்த ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்க அப்பாவும் இப்படிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டேன். உங்க அப்பாக்கு நேரமே இல்ல. எப்ப பாரு பிசினஸ் மீட்டிங்னு கட்டிக்கிட்டு அழுதாரு. இந்த வீடே எனக்கு கடைசியில ஜெயில் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ சிறகுடைஞ்ச பறவை ஆயிடுறா. புகுந்த வீடு அவளுக்கு ஒரு தங்க கூண்டா மாறிடுது. என் தலையெழுத்துதான் அப்படி இருந்தது. என் மருமக தலையெழுத்தையாவது மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். சொந்த புள்ளையே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அம்மா ப்ளீஸ், நான் அப்படி இல்லம்மா. என்ன அப்படி இல்ல? நீ உங்க அப்பா விட மோசம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கண்மணிய நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்க? நான் சொல்லட்டுமா? கிச்சன், பெட்ரூம், சாமி ரூம், மொட்டை மாடி, வெளியில கார்டன், அவ்வளவுதானே? ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா மட்டும் இருந்தா போதாது. முதல்ல சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்டா இருக்க பாரு. ஏமா கோயில் கூட்டு போகாததுக்கு இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு? ஆமா, கொண்டாத. அம்மா, இப்ப நீ அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போல, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் கிழிச்சிடுவேன். சரிம்மா, கிழிச்சிடாதீங்க. நான் கூட்டிட்டு போறேன் ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். முதல்ல அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறேம்மா, கூட்டிட்டு போறேன். கொடுங்க. சாரி சாரி சாரி. என்னங்க என்னங்க நீங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. இன்சல்ட் பண்றேனா? என்ன சொல்ற நீ? நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு வந்துட்டேன். நீங்க என் புருஷன் தானே, உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்ததுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஏங்க, ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். பின்னாடி இருக்கிற இந்த நாட்டை கட்ட முடியல. கொஞ்சம் கட்டி விடுங்களேன். நோ, நான் கட்ட மாட்டேன். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? கட்ட முடியலனா ஏன் நாட்டை அங்க வைக்கணும்? உங்களை நம்பிதான் வைக்கிறோம். ஏன் இவ இப்படி எல்லாம் பேசுறா? நம்ம டாலர் செயின் கொடுத்ததுனால நம்ம எல்லாத்துக்கும் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டாளா? ஐயோ, இது அம்மா கொடுத்த டாலர் செயின் என்னால சொல்ல முடியலையே. ஆண்டவா, என்ன இது சோதனை? நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஜாக்கெட் நாட்டு தானே கட்ட சொல்றேன். எதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்குறீங்க? பில்டப்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். இருங்க இருங்க, உங்க அம்மா கிட்ட நான் கட்டிக்க மாட்டேன். ஏன்? என் கழுத்துல தாலி நீங்க கட்டினீங்களா இல்ல உங்க அம்மா கட்டினாங்களா?
தாலி கட்டினவங்க தான் ஜாக்கெட் நாட்டையும் கட்டணும். முடியாதுன்னா முடியாதுன்னா ஜாக்கெட் நாட்டை கட்டாமலே நான் இப்படியே உங்க கூட கோயிலுக்கு வந்துருவேன். என்ன பேசுற? வாங்க போலாம். இரு 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 இரு. நான் கட்டி விடுறேன். கட்டுங்க. அப்படி வாங்க வழிக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கட்டுங்க. என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம்? சீக்கிரமா கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.